எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்டில் ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் பண்ணுவேன். சரி, இந்த வீக் பன்னீர் வச்சு ரைஸ் பண்ணலான்ட்டு பன்னீர் தான் பண்ணின்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். லெமன் வச்சு பண்ணுற மெத்தட் இது. இன்றைக்கி தயிர் வச்சு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு ஹோல் மில்க் எடுத்துக்கலாம். ரெடியூஸ்டு 2% ஃபேட் மில்கில் திக்னஸ் அவ்வளோவா கிடைக்காது. இந்த 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிட்டு அது பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த பால் பன்னீர் தண்ணியாகவும் பிரிஞ்சு வந்துடும். நல்ல தண்ணி செப்பரேட் ஆகி வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிடணும். ஆறின அப்புறம் பண்ணினோன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நான் இங்கே பன்னீர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்த என் பையன் டக்குன்னு எழுந்துட்டான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு துணியில் பன்னீரை வடிகட்டி பன்னீர் மோல்டில் செட் பண்ணிடலாம். மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சு. பன்னீர் மோல்டு இல்லாட்டி ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லை டப்பாவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சிடணும். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days ஸ்டோர் பண்ணிக்கலாம். 150 grams கிட்டக்க பன்னீர் கிடைக்கும். மைசூர் பாக்கோட ரெசிபி யூடியூப்பில் லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.